வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் வருகின்ற புத்தாண்டு ஜனவரி 5ஆம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. கும்பராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். பொதுவாக கும்பராசியை பொறுத்து ராகு பகவான் தங்களுக்கு 2வது வீட்டில் அமர்ந்து பயணத்தில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் அன்றாட பழக்க வழக்கத்தை நீங்கள் சில நேரங்களில் சரிப்படையலாம். இதன் காரணமாக உங்கள் மனம் பல்வேறு விஷயங்களை செய்ய நினைக்கும் தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புதுமையை கொண்டு வர வேண்டும். புதிய செயல்பாடுகளில் நீங்கள் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும். அதுவும் உங்களின் மனதுக்கு பிடித்த விளையாட்டு, சினிமா பார்ப்பது அல்லது குழந்தைகளுடன் பேசி மகிழ்வது, குடும்பத்தில் பேசி மகிழ்வது போன்ற சில நடவடிக்கைகள் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வழியில் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் உங்களை நல்ல ஆரோக்கியமாக மற்றும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள முடியும். மேலும் உங்கள் படைப்பு திறனை இதனால் மேம்படுத்த இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு உதவும். நீண்ட நாட்களாக நீங்கள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இருந்திருந்தால் இந்த வாரத்தில் அதை ஓரளவு உங்களால் சமாளிக்க முடியும். அதற்கு உகந்தவாறு உங்களுடைய மனம் செம்மைப்பட்டு செயல்பாட்டில் இருக்கும். மற்றும் சில நேரங்கள் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் இருக்க இது உங்களுக்கு உதவும் சூழலும் இருக்கிறது. எனவே நீங்கள் எந்த முடிவையும் புத்திசாலித்தனமாக ஆற அமர பொறுமையாக எடுக்க முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் உங்கள் உடன் பிறந்தவர்களின் உடல்நிலை சற்று பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் உங்களின் சமூகத்தில் தேவையான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து அதனால் மரியாதையை பெறுவீர்கள். இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் பணத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே கவலை இல்லை, செலவு செய்யுங்கள். அவருடைய அன்பை நீங்கள் பெறுவதற்கு இது ஒரு படித்தளமாக இருக்கும். இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்களின் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நீங்கள் கவனித்துக் கொள்வீர்கள். இது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலும் வீட்டிலும் மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பெற்றோர்களும் உங்களை போற்றுவார்கள். நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நீங்கள் செய்யும் சில தவறுகளால் அலுவலக மக்களின் சந்திப்பில் அல்லது மூத்த அதிகாரியின் சந்திப்பில் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் வெட்கப்பட வேண்டியிருக்கும். அதற்காக வருத்தப்பட வேண்டியிருக்கும். இருப்பினும் ஒவ்வொரு பணியையும் நீங்கள் சிறப்பாகவும் சரியாகவும் முடிப்பதன் மூலம் இந்த எல்லா சூழ்நிலையும் நீங்கள் விடுபடலாம். உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இந்த வாரம் பல கும்பராசி மாணவர்கள் தங்களின் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படலாம். இதனால் கல்வியில் இவர்களால் கவனம் செலுத்துவதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கும். ஆகவே அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில், ஓய்வு நேரத்தில் சற்று உங்களுடைய கல்வியில் நீங்கள் ஆரோக்கியமாக படிப்பதற்கும் அர்ப்பணிப்புடன் படிப்பதற்கும் நேரத்தை ஒதுக்கி செயல்பட்டால் உங்களுடைய ஆரோக்கியமும் நலமாக இருக்கும். கல்வியிலும் நீங்கள் உயர முடியும். இத்தகைய சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனித்து ஒரு நல்ல மருத்துவரை அணுகவும் அவருடைய ஆலோசனை பணி நடப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.